மேனகா பாலகிருஷ்ணன் எடப்பாடி தொகுதியிலிருந்து வரேன். டிவிகேல இணைஞ்சது வந்து இது ஒரு மக்களாட்சியா இருக்கு. மன்னராட்சி போய் ஒரு மக்களாட்சி வந்திருக்கு. அதுல இருந்து நானும் பணிபுரியணும்னு ஒரு ஆசையில வந்திருக்கேன். வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனும் எனக்கு கிடையாது. மேம், நீங்க இபிஎஸோட உறவினர்னு சொல்லி சொன்னாங்க. என்ன உறவு முறை இருக்கு? ஏன் வந்து அதிமுக விட்டுட்டு இப்போ இதுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நாங்க வந்து ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் வந்து எடப்பாடி, பட் பார்ன் பிராட் அப் எல்லாமே சிலுவம்பாளையம். நாங்க வந்து அங்க இவரு எடப்பாடியார் வந்து என்னோட பெரியப்பா முறையாகுது. க்ளோஸ் ரிலேட்டிவ், எனதோட்டம், பக்கத்து தோட்டம் தான். எதுவும் பர்டிகுலர் காரணம் எல்லாம் கிடையாது. அவங்களோட கொள்கைகள்ல எனக்கு நிறைய முரண்பாடு இருந்தது. நம்ம தலைவரோட ஆட்சியில வந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து நான் இது ஒரு மக்களாட்சியா இருக்கும்னு நினைச்சு நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான், ஒரு சேவையா தான் அதை செய்யணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேற எந்த இன்டென்ஷனும் இல்ல. பெரியப்பா வந்து சிஎம் இருந்தார் ஒரு காலத்துல. இன்னைக்கு வந்து கட்சி உடைய நிலை எப்படி இருக்கு, அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அதை பத்தி நான் விவரிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அது நோ கமெண்ட்ஸ். நான் கட்சியில டிவிக்கெல்லாம் சேரணுங்கிறது மட்டும்தான் நோக்கமா வச்சு நான் வந்திருக்கேன். வேற எதை பத்தியும் நான் பேசுறதுக்கு இப்போ நான் தயாரா இல்ல. நம்ம நெக்ஸ்ட் பிரஸ் மீட்ல கண்டிப்பா நான் பாத்துக்கலாம். ஃபேமிலியில வந்து என்னோட அம்மா அப்பா, என்னோட ஃபேமிலி இருக்கவங்க எல்லாத்துக்கும் வந்து இதுல விருப்பம் இருந்துதான் நான் வந்து வந்திருக்கேன். அதுக்கு முழு காரணமும் என்னோட ஹஸ்பண்டும். ஸோ வந்து அதுல தான் வந்திருக்கேன். மற்றபடி என்னோட சொந்த பந்தங்கள் எப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா ஒரு வரவேற்பு கொடுப்பாங்கன்னு நம்புறேன்.